ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம டிஎன்ஏ பத்தி பார்க்க போறோம். டிஎன்ஏ அப்படிங்கிறது நம்ம உடம்புல உள்ள எல்லா செல்லையுமே இருக்கிற ஒரு முக்கியமான பார்ட். அது வந்து நம்ம உடம்புல உள்ள செல்ஸ், நம்ம உடம்புல உள்ள எல்லா ஆர்கான்ஸும் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே வந்து டிஎன்ஏ தான் ப்ரொவைட் பண்ணுது. இந்த டிஎன்ஏ பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். டிஎன்ஏ நம்ம உடம்புல எங்க இருக்கு அப்படின்னா, நம்ம உடம்புல உள்ள எல்லா செல்லையுமே வந்து டிஎன்ஏ இருக்கு. செல் அப்படிங்கிறது வந்து நம்ம உடம்போட டைனியஸ்ட் பில்டிங் பிளாக் அப்படின்னு சொல்லலாம். நம்ம உடம்பு மொத்தமே வந்து செல்ஸால தான் வந்து செய்யப்பட்டிருக்கு. இந்த செல்ஸை வந்து நம்ம மைக்ரோஸ்கோப் அடியில் வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்னா, அதுக்கு வெளியே வந்து பிளாஸ்மா மெம்பரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெம்பரேன் இருக்கும். அந்த மெம்பரேனுக்குள்ள சைட்டோபிளாசம் அப்படின்னு இருக்கும். அதுக்கு சென்டர்ல நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட் இருக்கும். இந்த நியூக்ளியஸ் அப்படிங்கிறதுக்குள்ளதான் வந்து டிஎன்ஏ இருக்கு. இந்த டிஎன்ஏ வந்து பார்க்கறதுக்கு சும்மா நார்மலாக நம்ம பிக்சர்ல பார்க்குற மாதிரி நேராலாம் இருக்காது. அது ரொம்ப காயில்டா ஒன்றுக்கு ஒன்று சுற்றி குரோமோசோம்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பேக்டான ஒரு ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கும். டிஎன்ஏ வந்து அதோட கெமிக்கல் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு பாலிமர் காம்பவுண்ட். எப்படி வந்து பாலிஸ்டரின் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பாலிமர்ஸோ, அதே மாதிரி டிஎன்ஏவுமே ஒரு பாலிமர் தான். அது எப்படின்னா டீரிபோஸ் அப்படிங்கிற ஒரு சுகரும் பாஸ்பேட்டும் மாறி மாறி ஒன்றுக்கு மேலே ஒன்று அரேஞ்ச் ஆகிக்கிட்டே போயிருக்கும். அது ஒவ்வொன்றுக்கும் எஜ்ஜில் மட்டும் ஒரு பேஸ் அப்படின்னு இருக்கும். அது மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது வந்து 4 டைப்ஸாக டிஃபர் ஆகும். ஒன்று அடினைன், குவானைன், சைட்டமைன், அப்புறம் தயமைன் இப்படின்னு சொல்லிட்டு 4 வெரைட்டிஸ் இருக்கு. இந்த 4 மட்டும்தான் அதுல உள்ள டிஃபரன்ஸா இருக்கும். ஸோ ஒரு பேக் போன், ஒரு செயின் வந்து பாலிமர் செயின் இருக்கும். அது கூட இந்த மாதிரி சைட்ல டிஃப்ரெண்டான வந்து பேஸ் காம்பவுண்ட்ஸ் இருக்கும். யூஸ்வலா டிஎன்ஏ வந்து தனியா இருக்காது, 2 இது சேர்ந்தாப்புல இருக்கும். அதாவது கரெக்டா சொல்ல போனா ஒரு லேடர் மாதிரி, ஒரு ஏணிப்படி மாதிரி இருக்கும். அதோட ஒரு பார்ட் இங்க இருக்கும், ஒரு டிஎன்ஏ எப்படி இருக்கும், இன்னொரு டிஎன்ஏ எப்படி இருக்கும். இது ரெண்டையும் அட்டாச் பண்றது வந்து வீக்கான ஹைட்ரஜன் பாண்ட்ஸால அட்டாச் ஆயிருக்கும். அப்புறம் இந்த லேடர் வந்து ஸ்ட்ரெயிட்டாவும் இருக்காது, ஒன்னோட ஒன்று சுத்தி காயில்டா ஒரு ஹெலிக்சிக்கல் ஷேப்ல இருக்கும். இந்த டிஎன்ஏவோட வேலை என்ன அப்படின்னா, புரோட்டீனோட சிந்தசிஸ்க்கு வந்து இது வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி ஹெல்ப் பண்ணும். அதாவது நம்ம இப்போ ஒரு பில்டிங் கட்டணும் அப்படின்னா நமக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்கும், அதை பார்த்து நம்ம இந்த பில்டிங் கட்டுவோம். அதே மாதிரி நம்ம பாடி வந்து சிந்தசைஸ் பண்ற புரோட்டீன்ஸ்க்கு வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி ஹெல்ப் பண்றது தான் வந்து டிஎன்ஏ. ஃபர்ஸ்ட் புரோட்டீன்ஸ்னா என்ன? புரோட்டீன்ஸ் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா, அதுவும் ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் தான், பட் ரொம்ப லார்ஜா ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஆர்கானிக் காம்பவுண்ட். யூஸ்வலா ப்ரோட்டீன்ஸ் வந்து நம்ம உடம்பே தான் சிந்தசைஸ் பண்ணணும். நம்ம உடம்புல உள்ள செல்ஸ்ல வந்து ரிபோசோம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட் இருக்கும். அதுதான் வந்து ப்ரோட்டீன்ஸை வந்து மெஜாரிட்டியா சிந்தசைஸ் பண்ணும், ப்ரொடியூஸ் பண்ணும். எப்படி சிந்தசைஸ் பண்ணும் அப்படின்னா, அமினோ ஆசிட்ஸ்ல இருந்து. இந்த அமினோ ஆசிட்ஸ் அப்படிங்கிறது வந்து மொத்தம் 20 பேசிக் அமினோ ஆசிட்ஸ் இருக்கு. அது எல்லாமே வந்து பேசிக் ஆஃப் புரோட்டீன் அப்படின்னு சொல்லலாம், பேசிக் ஃபார்ம் ஆஃப் புரோட்டீன். இந்த அமினோ ஆசிட்ஸ் எல்லாமே இந்த 20 டைப்பும் ஒன்னோட ஒன்று எப்படினாலும் அட்டாச் ஆகிக்கணும். எந்த அமினோ ஆசிடும் சரி இன்னொரு அமினோ ஆசிட் கூட ஈஸியா அட்டாச் ஆகிரும். இது எந்த ஆர்டர்ல அரேஞ்ச் பண்றோம், எந்த ஷேப்ல அரேஞ்ச் பண்றோங்கிறத பொறுத்து அது வெவ்வேறு புரோட்டீனை ஃபார்ம் பண்ணும். அந்த ஒவ்வொரு புரோட்டீனுக்கும் வெவ்வேறு ஃபங்க்ஷன் இருக்கும். எக்ஸாம்பிள் நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா, ஒவ்வொரு அமினோ ஆசிடையும் ஒரு லெகோ பாக்ஸ் மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ மொத்தம் 20 டிஃப்ரெண்ட் லெகோ பாக்ஸஸ் இருக்குன்னா அதை நம்ம எப்படி அரேஞ்ச் பண்றோம் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம டிஃப்ரெண்டான ஷேப்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி 20 டிஃப்ரெண்ட் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் இருக்கு. அதை நம்ம எந்த ஷேப்ல எத்தனை அமினோ ஆசிட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ப்ரொடியூஸ் பண்றோங்கிறத பொறுத்து டிஃப்ரெண்டான ப்ரோட்டீன்ஸ் வந்து நம்மளால சிந்தசைஸ் பண்ண முடியும். இப்போ ஒரு ப்ரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு அமினோ ஆசிட்ஸ் எந்த ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணப்படணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தான் வந்து டிஎன்ஏல வந்து இருக்கும். டிஎன்ஏல வந்து நான் சொன்னேன் அடினைன், குவானைன், சைட்டமின், தயமின் அப்படின்னு சொல்லிட்டு 4 காம்பவுண்ட்ஸ் இருக்கு. அதை வந்து நம்ம ஏஜிசிடி அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இந்த 4 லெட்டர்ஸ் ஜிசிடிஏ, இந்த 4ல இருந்து நம்ம ஏதாச்சும் ஒரு 3 லெட்டர் எடுத்து அதோட காம்பினேஷன், ஒவ்வொரு காம்பினேஷனும் வந்து ஒவ்வொரு அமினோ ஆசிடை குறிக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து ஜிஜிஏ அப்படிங்கிற இந்த காம்பினேஷன் வந்து கிளைசின் அப்படிங்கிற ஒரு அமினோ ஆசிடை குறிக்கும். அப்புறம் ஜிசிஏ அப்படிங்கிற காம்பினேஷன் வந்து அலைனின் அப்படிங்கிற இன்னொரு ஒரு அமினோ ஆசிடை வந்து குறிக்கும். இப்போ ஒரு டிஎன்ஏ எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதுல உள்ள இந்த ஜிசிஏ அப்படிங்கிற இந்த பேஸ் காம்பவுண்ட்ஸ் வந்து ரேண்டமா இருக்கிற மாதிரி தெரியும். பட் அது ஒவ்வொன்றும் ஆக்சுவலா கோடு, எந்த ஆர்டர்ல வந்து அமினோ ஆசிட்ஸ் வந்து ஆட் பண்ணப்படணும் அப்படிங்கிறது. இந்த ப்ராசஸ்லாம் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னா, டிஎன்ஏ ஃபர்ஸ்ட் வந்து 2 பேரா இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதுல ஒரு பேர் மட்டும் ஒரு புரோட்டீன் தயாரிக்கிறதுக்கு தேவையான ஸ்ட்ராண்ட் மட்டும், அதாவது மொத்த டிஎன்ஏல ஒரு சின்னோண்டு செக்மெண்ட் மட்டும் தனியா பிரிஞ்சு நியூக்ளியஸ் விட்டு வெளியே போகும். நியூக்ளியஸ் விட்டு வெளியே போய் ரைபோசோம்ஸ் கிட்ட ரீச் ஆகும். ரைபோசோம்ஸ் வந்து அதுக்கப்புறம் இந்த டிஎன்ஏவை ரீட் பண்ணி ஒவ்வொரு அந்த 3 வேர்டா கன்சிடர் பண்ணி இந்த 3க்கு இந்த அமினோ ஆசிட், அடுத்த 3 ரீட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த ஒரு அமினோ ஆசிட், அடுத்த 3 ரீட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த ஒரு அமினோ ஆசிட் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிக்கிட்டே போகும். இப்படி ஆட் பண்ணி அந்த மொத்த டிஎன்ஏ ரீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து மொத்த ஒரு புரோட்டீனை ஃபார்ம் பண்ணும். இந்த ரைபோசோமுக்கு வந்து
இந்த அமினோ ஆசிட்ஸ் வந்து சுத்தி இருக்க சைட்டோபிளாசம் வந்து கிடைச்சிடும். சுத்தி இருக்க சைட்டோபிளாசம் ஃபுல்லாவே வந்து அமினோ ஆசிட்ஸால தான் நிறைஞ்சிருக்கும். ஸோ அதுல இருந்து அமினோ ஆசிட்ஸை எடுத்து டிஎன்ஏவை ரீட் பண்ணி அது வந்து ஒரு ஃபுல் ப்ரோட்டீனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இப்படிதான் வந்து நம்ம உடம்புல ப்ரோட்டீன் சிந்தசிஸ் வந்து நடக்குது. அதனாலதான் வந்து டிஎன்ஏ வந்து ப்ளூ பிரிண்ட் ஃபார் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் அப்படின்னு சொல்றோம். ப்ரோட்டீன் சிந்தசிஸ் மட்டும் இல்ல, எல்லா ஃபங்க்ஷனுக்குமே வந்து டிஎன்ஏ தான் வந்து ப்ளூ பிரிண்டா வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது. இப்படி ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக்கான ஃபங்க்ஷனுக்காக இல்லை ஒவ்வொரு ப்ரோட்டீனை சிந்தசிஸ் பண்றதுக்காக இருக்கிற டிஎன்ஏல உள்ள அந்த ஸ்ட்ராண்டை மட்டும் வந்து நம்ம ஜீன் அப்படின்னு சொல்றோம். மொத்த டிஎன்ஏங்கிறது ரொம்பவும் பெருசு, ரொம்பவும் நீளமானது. அதுல ஒவ்வொரு ஸ்ட்ராண்டும் ஒவ்வொரு பார்ட்டும் ஒவ்வொரு வேலை பார்க்கும். ஸோ அந்த ஒவ்வொரு பார்ட்டையும் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் ஜீன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஹியூமன்ஸ்ல கிட்டத்தட்ட 20,000 டிஃப்ரெண்டான ஜீன்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஜீன்ஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு ஜீனுக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இன்சுலின் செக்ரேட் பண்ற ஒரு ஜீன் உண்டு. அந்த ஜீன் வந்து மொத்தம் 1430 பேர்ஸால செய்யப்படுது. ஸோ ஹியூமன்ஸோட மொத்த டிஎன்ஏல இருந்து அந்த 1430 பார்ட்ஸை மட்டும், அந்த 1430 செக்மெண்ட் உள்ள அந்த டிஎன்ஏ மட்டும் நம்ம எடுத்து அதை நம்ம வேற ஏதாவது ஒரு கிரியேச்சரோட டிஎன்ஏவோட அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கிரியேச்சரும் வந்து இன்சுலின் செக்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நம்ம ஹியூமன்ஸ்ல இருக்கிற ஒரு டிஎன்ஏவோ இல்ல வேற ஏதாவது ஒரு கிரியேச்சர்ல இருக்க டிஎன்ஏவோ எடுத்து அதை வேற இன்னொரு ஒரு கிரியேச்சரோட செல்ல உள்ள டிஎன்ஏல வந்து அட்டாச் பண்றதா வந்து நம்ம ஜெனடிக் இன்ஜினியரிங் சொல்றோம். கமர்ஷியலா டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு வந்து இன்சுலின் வந்து மெஜாரிட்டி இப்படிதான் செக்ரேட் பண்றாங்க. அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கா பாக்டீரியா இருக்கு. ஹியூமன்ஸோட டிஎன்ஏல வந்து இந்த இன்சுலினுக்கான ஜீனை மட்டும் எடுத்து அது கூட நம்ம அட்டாச் பண்ணிடுவோம். ஸோ அந்த பாக்டீரியாவுக்கு அப்புறம் இன்சுலின் செக்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுக்கு வந்து இன்சுலின்னால அதோட உடம்புக்கோ அது உயிர் வாழ்றதுக்கோ ஒரு அவசியமே கிடையாது, அத்தியாவசியமே கிடையாது. ஆனால் அது வந்து இன்சுலின் செக்ரேட் பண்ணிட்டு தான் இருக்கும். ஏன்னா அதோட டிஎன்ஏல வந்து அந்த கோட் இருக்கு. ஸோ அது செக்ரேட் பண்ற இந்த இன்சுலினை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம யூஸ் பண்றோம். இதான் வந்து ஜெனடிக் இன்ஜினியரிங்கோட பேசிக் கான்செப்ட். ஹே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் கொடுங்க. அப்புறம் இதே மாதிரி வேற வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிருங்க. உங்களுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ண உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அப்புறம் இந்த வீடியோவில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணிடுறேன். அப்புறம் வேறு எதுவும் வீடியோ நான் பண்ணணும், இந்த டாபிக் பற்றி பண்ணுங்க அந்த மாதிரி சொன்னீங்கன்னா நான் அதையும் கமெண்ட்ஸில் டைப் பண்ணிடுங்க, நான் அதை பற்றியும் பண்ணுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த மாதிரி சயின்ஸ் ரிலேட்டடாக பார்க்கணும், அதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.